வணக்கம். வெல்கம் டு ஆசி ப்ராப்பர்ட்டி அண்ட் வெல்த். இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு மிஸ்டர் நவீன் ஆறுமுகம். இஸ் அ மார்கேஜ் புரோக்கர், மெல்பர்ன்ல இருந்து. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் பையர் இருந்தாலும் இன்வெஸ்டரா இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, அதை எப்படி என்னென்ன காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு, அதை ரொம்ப சிம்பிளா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீங்க எஸ்எம்எஸ்எஃப்ல வீடு வாங்கணும், ட்ரஸ்ட்ல வீடு வாங்கணும், ஃபர்ஸ்ட் ஹோமா இருந்தாலும் இன்வெஸ்டரா இருந்தாலும் எந்த நீட்ஸா இருந்தாலும் இந்த எபிசோட்ல நிச்சயமா உங்களுக்கு நிறைய வேல்யூ இருக்கும். கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ. வணக்கம். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஆசி ப்ராப்பர்ட்டி அண்ட் வெல்த். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல ஜாயின் பண்ணிருக்காரு நவீன் ஆறுமுகம். நவீன் இஸ் அ மார்கேஜ் புரோக்கர் பேஸ்ட் அவுட் ஆஃப் மெல்பர்ன், ஸ்பாட்டோ ஃபினான்ஸோட டைரக்டர். இன்னைக்கு இப்போ இருக்கிற கிளைமேட்ல என்னென்ன விஷயம் நடந்துட்டு இருக்குது, அதை எப்படி லெண்டிங் சைட்ல இருந்து பார்க்கலாம் அப்படின்றத ரொம்ப சிம்பிளா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. நீங்க ஃபர்ஸ்ட் ஹோம் பையரா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு ஷேர் பண்ண போறாரு. அவரோட கிளைண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாரு. ப்ளீஸ் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. நவீன், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன் நவீன். தேங்க்யூ ஃபார் டேக்கிங் டைம். நம்ம ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் அஸ் டு டு இட். ரைட். நவீன், கண்டிப்பா. காரசாரமா ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஷூர். இப்ப இருக்கிற கரண்ட் கிளைமேட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 2 கேஷ் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்ஃப்ளேஷன் நிறைய இருக்குது. குளோபல் இஷ்யூஸ்னால நமக்கு the climate seems to be quite negative. இப்போ இருக்கிற நிறைய பேர்கிட்ட இப்ப வீடு வாங்கலாமா வேணாமா, ஃபர்ஸ்ட் ஹோம் பையரா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ஒரு எஸ் நோ ஆன்சர் சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஷுட் வி பை ஐ த வுட் ப்ராப்பர்ட்டி ஆர் வெயிட்? டெஃபினெட்லி சே எஸ். ஸ்பெஷலி நீங்க ஃபர்ஸ்ட் ஹோம் பையரா இருந்தா, வித் ஆல் த ஸ்கீம்ஸ் அண்ட் எவ்ரிதிங் கம்மிங் அப், நீங்க வாங்குறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்வெஸ்டர்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சபர்ப், தி ப்ராப்பர்ட்டி விச் யூ ஆர் பையிங். பேஸ்ட் ஆன் தட் நீங்க பை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஸ்டார்ட் வித் எஸ், அதுக்கப்புறம் உங்களோட கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. வெரி சவுண்ட் அட்வைஸ் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் தட். இப்போ ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் வாட் இஸ் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் நினைக்கிறீங்க? நீங்க நிறைய ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் ஹெல்ப் பண்றீங்க. வாட் இஸ் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஆர் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா தே ஆர் மைக்ரண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் ஒருத்தங்க பிஆர் வச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க வில் பி அ நான் ரெசிடென்ட். ஸோ அந்த 5% கவர்மெண்ட் ஸ்கீம்ல போறதுக்கு அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ மெனி டைம்ஸ் தே ஹாவ் டு கோ வித் 90% எல்விஆர் அந்த மாதிரி. 2 பேரும் பிஆர் வச்சிருந்தாங்கன்னா அந்த 5% டெபாசிட்டை நம்ம கொண்டு வரதுக்கே சம்டைம் சேலஞ்சிங்காக இருக்கணும். இட் மஸ்ட் பி அ ஜென்யூன் சேவிங்ஸ், இந்த 5% டெபாசிட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் திங் வாட் ஐ வுட் சே இஸ், என்னோட நிறைய கிளைண்ட்ஸ் நான் பார்க்கும்போது தே ஆர் என்ன சொல்றது, தே ஆர் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் வாட் அதர் பீப்புள் சே. கசின் என்ன சொல்றாங்க, கசின் எங்க வாங்கியிருக்காங்க, இல்லை லெட்ஸ் சே ஃப்ரெண்ட் எங்க வாங்கியிருக்காப்ல அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இட்ஸ் குட். நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் வீடு வாங்கும்போது கம்யூனிட்டி பக்கத்தில் இருக்கிறது கரெக்ட். பட் ஐ வுட் ஸ்டில் சே தட் ஒர்க் அவுட் த நம்பர்ஸ். சரிங்களா? விச் எவர் மேக் சென்ஸ் அங்கே வாங்குறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் அப்படிங்கிறது எஸ், நீங்கள் ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, யூ வாண்ட் பே ரெண்ட், யூ வாண்ட் பே இட் ஆஸ் அ மார்ட்கேஜ், எஸ் இட் மேக் சென்ஸ். பட் இது உங்களோட முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். இதுல என்ன ஈக்விட்டி க்ரோ ஆகுதோ அந்த ஈக்விட்டியை பேஸ் பண்ணி உங்களோட வெல்த்தை நீங்க பிளான் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஐ வுட் சே ரதர் தென் கோயிங் வித் எக்ஸ் பர்சன் ஹஸ் பாட் ஹியர், நானும் அங்கே வாங்குறேங்கிறத வச்சுட்டு எது நமக்கு சூழ்நிலைக்கு ஒர்க்குக்கு பெட்டரா இருக்கும், குழந்தை எஜுகேஷனுக்கு எது பெட்டரா இருக்கும், ப்ராப்பர் வெல்த் ஜென்ரேஷனுக்கு எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்து வாங்குறது பெட்டர்னு ஐ வுட் சே. ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் நீங்க சொன்னதுல நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட் ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் தட் எனக்கு ரொம்ப ரெசனேட் ஆனதுன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது மட்டும் கிடையாது. ட்ரெடிஷனலா நம்ம ஊர்ல ஓகே ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்பாடான்னு கிடையாது. இங்க ஆஸ்திரேலியால வெல்த் ஜென்ரேஷனே பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மூலமா தான் வாங்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம் வாங்குறது pretty much the first step. அந்த ஸ்டெப்பை கரெக்டா வச்சாங்கன்னா அடுத்த ஸ்டெப் ஈஸி ஆகும். அதுல கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்ததுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ல சேலஞ்ச் இருக்கும்னு ரொம்ப நல்லா சொன்னீங்க. செகண்ட் விஷயம் யாரோட கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுன்னு பாக்க. ஏன்னா ஜென்ரலி நம்ம ஒரு குழப்பமான நிலையில இருந்தோம்னா எல்லார்ட்டையும் நம்ம கேட்போம் ஐடியாஸ், அண்ட் சம்டைம்ஸ் ஓவர்வெல்ம் ஆயிடும்.
இது இட்ஸ் நத்திங் ராங். நீங்க சொன்ன மாரி ஒரு புது ஏரியாக்கு போறோம்னா, எந்த ஜிபி நல்ல இடம்? எந்த இடத்துல வந்து இந்தியன் கிராசரி வாங்கலாம்? எல்லார்ட்டயும் கேட்கறது தான். அதே மாரி தான் கேட்கிறோம். பட் திஸ் இஸ் ரொம்ப பெரிய ஃபினான்ஷியல் டெசிஷன்றதுனால, தே ஹேவ் டு டூ தட் அசஸ்மென்ட்ன்றது ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க் யூ. இப்போ எஸ்பெஷலி நீங்க இந்த பிஆர் சம்பந்தமா வந்துட்டு சில விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா? அது மாரி இருக்கும்போது, வாட் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பீப்பிள்? அதாவது இப்போ ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து பிஆர் இருக்கலாம். இன்னொருத்தருக்கு வராம இருக்கலாம். சோ அது மாரி சிச்சுவேஷன் நீங்க ஏதாவது டீல் பண்ணியிருக்கீங்களா? ஹவ் டு யூ ஹெல்ப் தெம் நேவிகேட் தட் பார்ட்? நெறைய பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த சினாரியோல என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து லெட்ஸ் சே ஹஸ்பண்ட் இஸ் ஹேவிங் பிஆர், ஒய்ஃப்க்கு பிஆர் இல்ல அப்படிங்கிறபோது, அவரும் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் 5% கவர்ன்மென்ட் ஸ்கீம்ல யார் பேர்ல வீடு வாங்குறோமோ, ம், அவங்க பேர்ல தான் ஸ்கீமும் இருக்கணும். ம், சரிங்களா? ஸோ ம், இப்போ வந்து 2 பேர் பேர்ல நம்ம வீடு வாங்கிட்டோம்னா, ம், அவங்கள ஸ்கீம்ல போட முடியாது. ஏன்னா ஒய்ஃப்க்கு ம். ஷி இஸ் நான் ரெசிடென்ட். கரெக்ட். ஸ்டில் பிஆர் இல்ல. ம், அப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லைங்களா? அவரோட பாரோயிங் பவர் அனலைஸ் பண்ணுவோம். ம், வுட் ஹி ம், பி ஏபிள் டூ சாட்டிஸ்ஃபை அ ம், த பாரோயிங் கெப்பாசிட்டி நீட்ஸ் ஃபார் ம், பையிங் திஸ் ஹவுஸ்? ம், ம், அவர் ம், முடிஞ்சுச்சுன்னா, ஓகே. நம்ம வந்து இவரு பேர்ல மட்டும் வீடு வாங்கலாம். ம், இவரு பேர்ல மட்டும் ஸ்கீம்ல போடலாம் அப்படின்னு ம், சொல்லுவோம் நம்ம. ம், சரிங்களா? ம், ம், ஸோ இதுல என்னன்னா, ஆஸ்திரேலியால இப்ப இன்னைக்கு உங்க பேர்ல லெட்ஸ் சே ஒரு ஒரு ஸ்பௌஸ் பேர்ல நீங்க வீடு வாங்கிட்டீங்க. ம், அவ்வளோதான் நாளைக்கு மாத்த முடியாதுன்னு இல்ல. சரிங்களா? ம், இட்ஸ் வெரி ஈஸி இன் ஆஸ்திரேலியா டு ம், ட்ரான்ஸ்ஃபர் எ ம், பார்ட் ஆஃப் த ஓனர்ஷிப் டு யுவர் ஸ்பௌஸ் அட் ம், எனி பாயிண்ட் இன் டைம். ம், சரிங்களா? ம், இன்னைக்கு ம், வீடு செட்டில் ஆயிடுச்சு. ம், நாளைக்கு உங்க ஒய்ஃப்க்கு பிஆர் வந்துருச்சு. ம், நாளைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து வேற ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ம், ஃபார் வாட்சோஎவர் ரீசன் ம், 100% உங்க பேர்ல இருக்க ப்ராப்பர்ட்டிய ம், 50% எனக்கு 50% அவங்களுக்குன்னு மாத்துறது வந்து யூ ம், டோன்ட் ஹேவ் டு பே எனி ஸ்டாம்ப் டியூட்டி. ம், 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 சரிங்களா? ம், ம், ஸோ தட்ஸ் ஒன் ஆப்ஷன். ம், செகண்ட் வந்து ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு பாரோயிங் கெப்பாசிட்டி இல்ல. ம். உங்களோட அ அதர்ஸ் உங்களோட ஒய்ஃபோட சேலரி யூஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற மாரி சூழ்நிலை. தென் வி கோ டுவர்ட்ஸ் எல்எம்ஐ. ஓகே. எல்எம்ஐனா என்னன்னா, லெண்டர்ஸ் மார்ட்கேஜ் இன்சூரன்ஸ். ம், ஸோ வெனெவர் உங்களோட இப்போ வந்து நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னா, ம், 80% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து ம், பேங்க் உங்களுக்கு லோனா தரும். ம், ம், 20% நீங்க டெபாசிட்டா போடணும். ம், ஸோ அப்போ 80, 20. ம், 80% பேங்க், 20% நம்ம. ம், இதைய வந்து எல்விஆர்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, 80% எல்விஆர் அப்படிம்பாங்க. ம், ம், சரிங்களா? ம், அப்போ இதுவே வந்து பேங்க் 90% குடுக்குறாங்க. நீங்க 10% போடுறீங்கன்னா, 90% எல்விஆர்ன்னு சொல்லுவோம் நம்ம. ம், ம், சரிங்களா? ம், ஸோ வாட் ஐ வுட் சே இஸ் சரி இப்போ வந்து உங்களுக்கு வீடு வாங்குறது அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்க. தட்ஸ் வாட் யுவர் கோல் இஸ். ம், கவர்ன்மென்ட் ஸ்கீம் உங்களுக்கு பாசிபிள் இல்ல. ம், தென் நம்ம என்ன பண்ணலாம்னா, ம், 90% எல்விஆர்ல போலாம். ம், ஏன் 90% எல்விஆர்னா, ஸோ 95%னா கவர்ன்மென்ட் ஸ்கீம். அது வந்து ம், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல. ம், சரிங்களா? ம். பட் ஆனா 95% நம்ம பேங்க்ல போனோம்னா, அந்த எல்எம்ஐ அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ம், ஸோ ம். 90% இஸ் லைக் அ ஸ்வீட் ஸ்பாட். சரிங்களா? ஓகே. ம், ஸோ இந்த 90% எல்விஆர்ல எல்எம்ஐ அமௌண்ட் கன்சிடரபிளி கம்மியா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூ வில் எண்ட் அப் பேயிங் டிபெண்டிங் ஆன் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ தான் எல்லாமே. யாஹ்! சரிங்களா? அ 12K to 18K அந்த ரேஞ்சில இருக்கும். சரிங்களா? ஸோ 90% எல்விஆர்ல போனா உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஓகே. அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் குடுத்து, இதுதான் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ. இது உங்க லோன் அமௌண்ட்டு. இந்த ம், லோன் அமௌண்ட் இல்லாம இந்த எல்எம்ஐய நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இந்த ம். எல்எம்ஐ எய்தர் நீங்க உங்க கேஷ்ல பே பண்ணலாம். இல்லைன்னா நம்ம லோன்ல ஆட் பண்ணிக்கலாம். வாட் ஓகே. டு யூ பிரிஃபர்? இப்படி பண்ணும்போது உங்க மந்த்லி ரீபேமெண்ட் என்ன இருக்கும்? வாட் இஸ் த ப்ரொஜெக்ஷன்? அந்த மாரி ப்ரொஜெக்ட் பண்ணி நாங்க சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த காமன் அப்ரோச்சஸ் வாட் வி டேக்ங்க. ரொம்ப, ரொம்ப அழகா, ரொம்ப சிம்ப்ளிஃபைடா, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தாங்க் யூ ஃபார் தட். இதுல நீங்க சொன்னதுல வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் விச் இஸ் நாட் காமன் நாலேட்ஜ் அப்டின்னா வந்துட்டு, ஒரு ஸ்பௌஸோட பேர்ல வாங்கணும்னா, இன்னொரு ஸ்பௌஸோட மாறுறதுக்கு ஆஸ் அ இன் அ பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ட்றது ஆப்ஷன்ஸ் இருக்குது. இட் இஸ் நாட் வந்து இருக்கு. ஸ்டக் ஆவுனது கிடையாது. அதுக்கு எதுக்கு மாத்துறோன்றதுக்கு பின்னாடியும் ரீசன்ஸ் இருக்கு. ஈக்விட்டி ரிலீஸோ இல்ல வந்து அடுத்தடுத்து வாங்கும்போது இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது ரொம்ப, ரொம்ப நல்லா நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அம் ஒன் ஆஃப் தி காமன் கொஸ்டின்ஸ் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ்க்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஃபீல் மோஸ்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் வந்து நேச்சுரலா பேங்கர்ஸ் கிட்ட தான் பேசுவாங்க. பிகாஸ் அது ம். அ அந்த வீடு வாங்கணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. சம்பளம் போது எல்லாமே கரெக்ட்டு. போது. தே வுட் ஹேவ் அ ரிலேஷன்ஷிப். தே வில் கோ. ஒன் காமன் திங் தே வில் ஆஸ்க் இஸ் லைக் ஒரு பேங்கர் கிட்ட போறதுக்கும், ஒரு மார்ட்கேஜ் புரோக்கர் கிட்ட போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்?
இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் வேல்யூ ஐ எம் கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பியாண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணுது. அது மாதிரி சுச்சுவேஷனையும் நீங்க எப்படி டேக்கிள் பண்றீங்க? வாட் யூ திங்க் இஸ் அ பிக் அட்வான்டேஜ் இன் கமிங் டு அ மார்கேஜ் புரோக்கர்? சூப்பர். இப்போ வந்துங்க, நீங்க ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்றீங்கன்னு வைங்க. ம், போய் கியா பார்ப்பீங்க, ம், டொயோட்டா பார்ப்பீங்க, எல்லா ம், ஷோரூம் போய் ட்ரையல் ம், பார்ப்பீங்க. சரிங்களா? ம், மேபி ம், என்ன ஒரு 5, 6 கார் ஷோரூம்ஸ் போவீங்களா? ம், பட் ஆனா இங்க தேர் ஆர் 40 லெண்டர்ஸ். ம், சரிங்களா? ம், உங்க சூழ்நிலைக்கு எந்த லெண்டர் ஒத்து வருவாங்கன்னு சொல்லி, நீங்க ம், எல்லா லெண்டர்ஸோட வாசப்படியும் போய் பார்த்துட்டு போய் அவங்கள்ட்ட கேட்டிருந்தீங்கன்னா, இட்ஸ் ம், அ வீடு வாங்குறத விட இட்ஸ் அ டிஃபிகல்ட் ஜாப். ம், சரிங்களா? ம், ம், I'll ம், give you an example. இந்த ம், 5% கவர்ன்மெண்ட் ஸ்கீம் ம். லைக் 3 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் ஏஎன்இசெட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமா. ம். ஸோ நீங்க ஏஎன்இசெட்ல போய் நான் கவர்ன்மெண்ட் ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கிறேன், வாங்குறேன்னா தே வில் சே நோ. ஏஎன்இசெட் பேங்க்ட்ட போய். ம், சரிங்களா? ம், ம், பட் வேறஸ் நீங்க ஒரு மார்ட்கேஜ் புரோக்கர் எங்கள மாரி ஒருத்தர்ட்ட வந்தீங்கன்னா, ம், வி வில் டூ த ஷாப்பிங் ஃபார் யூ. சரிங்களா? ம், ம், ஏன்னா வி காட் ஆக்சஸ் டூ 40 டிஃபரண்ட் லெண்டர்ஸ். வி ம், நோ த பாலிசி. ம், ஃபார் எக்ஸாம்பிள் ம், நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பேஜி எம்ப்ளாய்டா, ஐ மீன் ம், சேலரிடா, இல்ல ம், ஒருத்தங்க செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஒருத்தங்க சேலரிடு. ம், இப்போ ஒருத்தங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கும்போது, அந்த பிசினஸ்ல அவங்களுக்கு லோன்ஸ் இருக்கும். ம், சரிங்களா? ஒரு ம், சில லெண்டர்ஸ் வந்து பிசினஸ் பிசினஸ் மேல லோன் இருந்துச்சுன்னா, தே இக்னோர் இட். ம், ம், ஒரு சில லெண்டர்ஸ் வந்து பிசினஸ் ம், மேல லோன் இருந்தா தே கன்சிடர் இட். ம், சரிங்களா? ம், ஸோ ம், உங்க பாரோயிங் கெப்பாசிட்டிய பூஸ்ட் பண்றதுக்கு எந்த லெண்டர் வந்து நம்ம பிசினஸ் மேல லோன் இருந்தா இக்னோர் பண்றாங்களோ அவங்கள ம், எடுக்கலாம். ஐம் ம், ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள்ஸ். ஒன் ம், மோர் சினாரியோ பார்த்தீங்கன்னா, ஐவ் காட் அ கிளையண்ட் ஃப்ரம் குயின்ஸ்லேண்ட். ம், இஸ் அ ரெஜிஸ்டர்ட் நர்ஸ். ம். நீங்க ரெஜிஸ்டர்ட் நர்ஸா இருந்தீங்கன்னா, 90% எல்விஆர் வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் டு பே எல்எம்ஐ. ம், சரிங்களா? ம், இந்த ம், மாரி தேர் ஆர் லாட் ஆஃப் நம்பர் ஆஃப் சினாரியோஸ். ம், சரிங்களா? ஸோ ம், நீங்க போய் ஒரு பேங்க்ல கேட்டீங்கன்னா, எஸ் தே வில் கிவ் இட் டு யூ. ம், தரமாட்டாங்கன்னு இல்ல. பட் ம், ஆர் யூ கெட்டிங் த பெஸ்ட்? ம், அப்படிங்கிறது தான் கேள்வி. ம், ம். சரிங்களா? ஆக்சுவலி நீங்க ஸோ ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த கார் எக்ஸாம்பிள் இஸ் a வெரி ரிலேட்டபிள் ஒன். சாரி ப்ளீஸ் கன்டின்யூ. இல்ல, இல்ல. ஆல் குட். ஸோ வந்து ஸோ அதாங்க. ஸோ த கொஸ்டின் யூ ஹேவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப் இஸ், ஆர் யூ கெட்டிங் த பெஸ்ட்? ம், சரிங்களா? ம், யூ ஆர் கெட்டிங் சம்திங், பட் ஆர் யூ ம். கெட்டிங் த பெஸ்ட்? கரெக்ட், ஓகேங்களா? கரெக்ட். பட் ம், எங்கள்ட்ட வரும்போது, யூ ம், டோன்ட் ஹேவ் டு பே எனிதிங் ஃபார் அஸ். வி ஆர் மீன் மீன் மோஸ்ட் ஆஃப் அஸ் இந்த இண்டஸ்ட்ரி ஆர் டிரான்ஸ்பேரண்ட். ம், நாங்க வந்து கிளையண்ட் கிட்ட எதுவுமே சார்ஜ் பண்றதில்ல. ம், சரிங்களா? ஸோ யூ ம், மைட் திங்க் ஹவ் டஸ் மார்ட்கேஜ் புரோக்கர் ஏர்ன் அ பிரெட் அண்ட் பட்டர்? என்னன்னா, வி கெட் பெய்ட் பை லெண்டர்ஸ். வி ம், கெட் கமிஷன் ஃப்ரம் த ம், லெண்டர்ஸ். இப்போ ம், உங்களோட லோன நான் வந்து லெட்ஸ் சே மெக்வைரி பேங்க்கோ, காம் பேங்க்குக்கோ நான் பிளேஸ் பண்றேன்னா, தே வில் கிவ் மீ அ கமிஷன். ம், அதுதான் எங்களோட அ ம். அதோட இன்கம். Yep, ஓகேங்களா? yep, yep. ஸோ ஐ வுட் சே அம் இட் இட் இஸ் அ நோ பிரெய்னர் டு கோ அண்ட் செக் வித் அ மார்ட்கேஜ் புரோக்கர். ம். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் ப்ரிஃபர்டா இருந்தா கூட, எனக்கு ம். இந்த பேங்க்ல தான் வேணும் அப்படிங்கிறத கூட நீங்க எங்கள்ட்ட சொல்லலாம் நீங்க. கரெக்ட், கரெக்ட். ம், ம். நோ, ஐ திங்க் ரொம்ப அழகா சொன்னீங்க. பேசிக்கலி த மார்ட்கேஜ் புரோக்கர் இஸ் கோயிங் டு டூ த வொர்க் ஃபார் தெம். அவங்க வந்துட்டு Yeah. 4 இடத்துல எது பண்ணாலும் 4 இடத்துல விசாரிச்சுட்டு பண்ணணும்ன்றது நம்ம மைண்ட் செட்ல செட் ஆயிடுச்சு. அந்த செட் 4 ஆயிடுச்சு. இடத்துல விசாரிக்கிறது ஒரு மார்ட்கேஜ் கிட்ட போனா ஆன் ஆர் பிஹாஃப் மார்ட்கேஜ் புரோக்கர் விசாரிச்சு எது பெஸ்ட்ன்னு சொல்ல போறாங்க. சொல்ல இன்னொரு போறாங்க. விஷயமும் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒவ்வொரு பேங்கோ, லெண்டிங் இன்ஸ்டிடியூஷனோ வந்துட்டு அவங்க ஒவ்வொரு பேக்கேஜ் மாரி வச்சிருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க, இது வச்சிருப்பாங்க. அஸ் அ பேங்கர் போயிருக்கும்போது அவங்க வந்துட்டு ஒரு 3 ப்ராடக்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட், என்னென்ன அது கிரெடிட் கார்டு வருதா, இது அதுன்னு சொல்லிட்டு, அத மட்டும் தான பெனிஃபிட் பேசுவாங்க. பட் மார்ட்கேஜ் புரோக்கர்ட்ட போம்போது, அதோட எக்ஸ்பான்ஷன் பயங்கரமா ஆவுது. ஸோ நீங்க சொல்ற மாரி இட்ஸ் அ ரியலி குட் திங். ஈவன் நீங்க ஒரு பேங்கர் கிட்ட தான் போகணுன்ற மாரி இருந்தீங்கன்னா கூட, நோ ஹார்ம் இன் ஹேவிங் அ கான்வர்சேஷன். மார்ட்கேஜ் புரோக்கர் கிட்ட கண்டிப்பா. வந்துட்டு ஒரு இனிஷியல் கான்வர்சேஷன் வச்சுக்கிறது எந்த தப்பும் கிடையாது. தப்பும் Depending கிடையாது. on your situation, maybe they are able to work out an important solution. Another thing, நான் என்ன இன்னொரு விஷயம் பார்க்கறேன்னா, எஸ்பெஷலி இன் ஆஸ்திரேலியால நம்ம வந்துட்டு ஒரு லோன் எடுத்தோம்னா, இது நாட் அ ஒன் டைம் ஆக்டிவிட்டி. மோஸ்ட் ஆஃப் தம் கண்டிப்பா. அடுத்து ஒரு 1 வருஷம், 2 வருஷத்துல வந்துட்டு ரீஃபினான்ஸ் பண்றாங்க ஃபார் டிஃபரெண்ட் ரீசன்ஸ் எவ்ரிதிங். அப்போ ஒரு நல்ல மார்ட்கேஜ் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது, தட் ப்ராசஸ் ஆல்சோ பிகம் ஸ்மூதர். இல்லாட்டி ஸ்மூத்தர். வந்துட்டு அந்த பேங்கர் என்ன சொல்றாங்களோ, அதிலேயே வந்து நமக்கு ஒரு லிமிடேஷன்ஸா கூட இருக்கலாம். கண்டிப்பா. பேங்க்ல போறது தப்புன்னு எப்பயுமே சொல்ல முடியாது. உங்க சிச்சுவேஷனுக்கு என்ன பெஸ்ட்ன்றதுக்கு வந்துட்டு ஒரு பேங்கர்கிட்டயும், மார்ட்கேஜ் புரோக்கர்கிட்ட பேசுறது எப்பயுமே குட்ன்றது தான் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். அத நீங்க ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சூப்பர். அம் இன் தட் நீங்க கார் எக்ஸாம்பிள் சொன்னதுனால வந்துட்டு எனக்கு டக்குனு ஒரு கொஸ்டின் ஞாபகம் வந்துச்சு. இப்போ ஆ. உங்களோட கம்பெனி பேரு வந்துட்டு ஸ்பாட் ஓ ஃபினான்ஸ் இல்லையா? அம் வாட் இஸ் அதுக்கு ஏதாவது நரேட்டிவ்ஸ், இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரீஸ் ஏதாவது இருக்கா? லைக் வாட் அந்த நேமோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஸோ என்னன்னா, அ
ஐம் மோர் ஆஃப் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. எனக்கு ஒரு நெஃப்யூ இருக்காங்க. அவங்களோட ம். கார்ல போம்போது, ஐ கீப் ஆன் பிளேயிங் வித் ஓகே. எல்லோ கலர் கார், கிரீன் கலர் கார்லாம் ரோட்ல ரைட். போச்சுன்னா, வி சே அ ஸ்பாட்டோ. அண்ட் யா, தென் அட் த எண்ட் ஆஃப் த ஜர்னி வி ஃபைண்ட் ஹூ இஸ் த வின்னர். சரிங்களா? ஓகே. ம். ஸோ இது நான் என் கம்பெனி ஆரம்பிச்சு பேர் வச்சுட்டு இருந்தபோது, ஐ தாட் ஓகே ஸ்பாட்டோ விச் மீன்ஸ் ஐ ஃபவுண்ட் இட். விச் மீன்ஸ் என்னோட என்னோட கிளையண்ட்ஸுக்கு ஐ ஃபவுண்ட் அ ஹவுஸ். யூ நோ ஓகே. ஐ காட் அ லோன். அந்த மாரி ம். ஒரு ஒரு நைஸ். நரேட்டிவ் தரணுங்கிறனால தான் நான் ஸ்பாட்டோ நைஸ். ஃபினான்ஸ் அப்படின்னு பேர் நைஸ், வச்சேங்க. நைஸ், நைஸ். 1000 விஷயம் இருந்தாலும் கிளையன்ட்க்கு உண்டான கரெக்ட்டான அந்த ஸ்பாட்டோ கார கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்றீங்க. இன் டெர்ம்ஸ் ஆஃப் தரேன்னு லோன் அண்ட் சொல்றேன். எவ்ரிதிங். தட்ஸ் ரியலி குட். நைஸ் கண்டிப்பா. ஸ்டோரி டு ஹேவ். ஓகே. சோ நீங்க இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்றீங்க இல்லையா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னீங்க, இட்ஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனரலி எப்படி வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் வீடு வாங்குனவங்க எப்படி இன்வெஸ்டர் சைடுக்கு போறாங்க? வாட் டு தே டூ? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அ நெறைய பேரு 5% கவர்ன்மெண்ட் ஸ்கீம் யூஸ் பண்ணி ம், ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. ம், லெட்ஸ் சே 1,000,000 ப்ராப்பர்ட்டி ம், வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ம், ஃபர்ஸ்ட் ஹோம் பையரோடது. ம், விச் மீன்ஸ் லைக் 50K டெபாசிட் தேவைப்படுது அவங்களுக்கு. ம், சரிங்களா? இந்த 50K இல்ல 50K பிளஸ் ஸ்டாம்ப் டியூட்டி தேவைப்படுது. விச் ம், கம்ஸ் அரவுண்ட் லைக் 80-90K. ம், இந்த 80-90K அவங்க வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு வரதுக்கே தே ஸ்ட்ரகிள் அ லாட். ம், சரிங்களா? ம், பட் ஆனா, the beauty is once you ம், get the first home, especially in Australia, அ வாங்கி ஒரு 4, 5 இயர்ஸ் இல்ல 3 to 5 இயர்ஸ் ஆகும்போது, நீங்க கரெக்ட்டான இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டிய வாங்கியிருந்தீங்கன்னா, ம், உங்களோட ஈக்விட்டி க்ரோ ஆகும். ம், நீங்க 1,000,000க்கு வாங்கியிருந்த ப்ராப்பர்ட்டி, ம், இன்னைக்கு வந்து 1.3 மில்லியன் இல்ல ம், 1.2 ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். ம், சரிங்களா? ம், அப்படி க்ரோ ம், ஆகும். ம், அப்படி க்ரோ ஆகும்போது, ம், உங்களோட பாரோவிங் கெப்பாசிட்டி அலோவ் பண்ணுச்சுன்னா, ம், நீங்க அந்த ம், ஈக்விட்டிய எடுத்து, யூ ம், கேன் பை த செகண்ட் ஹோம். ம், அந்த ம், செகண்ட் ஹோம் லெட்ஸ் சே நீங்க அகெயின் யூ வான்ட் பை இட் ஃபார் 1,000,000 வச்சுக்கோங்களேன். ம், இப்போ நீங்க அ யூ டோன்ட் வான்ட் பே எல்எம்ஐ. ம், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்னா ஐ வுட் ஆல்வேஸ் சே கோ அண்ட் பே எல்எம்ஐ, கெட் த ஹவுஸ் அப்படின்னு ம், சொல்லுவேன். ம், இன்வெஸ்டர்னா நீங்க எல்எம்ஐ கட்டி தான் போணுமான்னு கேட்டா இட்ஸ் பிக் கொஸ்டின் மார்க். டு யூ ம், ரியலி ம், ஹேவ் டு பே அன் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஃபார் தி இன்வெஸ்ட்மென்ட் ம், ப்ராப்பர்ட்டி? ம், சரிங்களா? ம், அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 200 1 மில்லியன்ல இருந்து 1.2 மில்லியன் ப்ராப்பர்ட்டி இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த 200Kவ நீங்க ம், ஈக்விட்டி எடுத்து, ம், அதையே இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டிக்கு டெபாசிட்டா தரலாம். ம், ஸோ, ம், விச் மீன்ஸ் தட் நீங்க எதுவும் சேர்த்து வைக்கல உங்க ம், அக்கவுண்ட்ல. ம், நீங்க ஃபர்ஸ்ட் வாங்குன வீடு கரெக்ட்டான இடத்துல வாங்குனனால, ம், அதோட ஈக்விட்டி க்ரோ ஆயி, ம், அதிலிருந்து க்ரோ ஆன ஈக்விட்டிய எடுத்து யூ ஆர் ம், பையிங் செகண்ட் ஹோம். ஸோ இட் இஸ் லைக் கெட்டிங் another home ம். without using the money what you earned from your salary or self-employment. ஓகே, ஓகே. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். சோ பேசிக்கலி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடு வாங்கும்போது நம்ம சேவிங்ஸ யூஸ் பண்றோம். அடுத்த வீடு வாங்கும்போது ஃபர்ஸ்ட் வீடு குரோ ஆயிருந்ததுன்னா, அதுலருந்து கொஞ்சம் எடுத்துட்டு 2வது வீடு வாங்கிடுறோம். 2வது வீடு ஓ! வாங்கிருவோம். பிரெட்டி மச் 2வது வீடு வாங்குறது கையில இருந்து முடிஞ்ச அளவுக்கு காசு போடாமலே வாங்க முடியுது நம்மளால. வாங்க முடியும் அப்படின்னு ஓகே. சொல்ல வரேன். என்னோட இன்வெஸ்டர்ஸ் என்னோட என்னோட கிளையண்ட்ஸ் நெறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் வாங்குவாங்க. ம், அப்புறம் ஃபியூ இயர்ஸ்ல வந்து தே சீ த ஈக்விட்டி நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ யூஸ்ட் டு ஹேவ் அ ஆனுவல் ரிவ்யூ வித் மை கிளையண்ட்ஸ். ம், சரிங்களா? ஸோ ம், சே தட் ஓகே இந்த வருஷம் நீங்க வந்து சோ அண்ட் சோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பே பண்ணியிருக்கீங்க. ம், சரிங்களா? ம், நீங்க அக்கவுண்டன்ட் கிட்ட பேசிட்டீங்களா? நைட் ஆஃப் ஹியரிங் இல்ல வந்து தேர் இஸ் அ திங் கால் ஃபியூ அதர் டாக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்க. ம், அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ம். உங்களோட டெப்ட்ஸ மீன் தேர் இஸ் திங் கால் பேட் டெப்ட், குட் டெப்ட். கரெக்ட். சரிங்களா? ம். அந்த மாரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்களா? இட்ஸ் ஆல் அபௌட் ஆஸ்கிங் த ரைட் கொஸ்டின்ஸ் டூ த கிளையண்ட் அண்ட் ம். மேக் தெம் திங்க். ஓகே, சரிங்களா? ஓகே. அந்த மாரி வி ஹேவ் அ ஆனுவல் ரிவ்யூ அண்ட் எவ்ரி ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் ஐ ஆஸ்க் தெம் டூ லெட்ஸ் கோ அவுட், ஷாப். ம், லெட்ஸ் ட்ரை டு சீ இஃப் வி குட் கெட் அ பெட்டர் டீல் இன் ம், டெர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். ம், சரிங்களா? ம், அப்புறம் இப்ப இருக்க சூழ்நிலையில நம்ம வந்து வி ஹேவ் மீன் வி கேன் ஈவன் ஃபிக்ஸ் த ரேட்ஸ். ம், இதே ம், ஒரு 1 இயர் முன்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்றேன்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ம், ம், குறைஞ்சிட்டே இருக்கு வேரியபிள் எதுக்கு ஃபிக்ஸ் பண்றேன்பீங்க அப்படிம்பாங்க. ம், ம், இப்போ வந்து தே ஆர் என்கேஜிங் இன்டு த கான்வர்சேஷன். நம்ம ம், ஃபிக்ஸ் பண்ணலாமா? அப்படிங்கிற ம், மைண்ட் ம், செட் மக்களுக்கு வருது. ம், ம், ஏன்னா வந்து ரேட்ஸ் ஆர் கீப் ஆன் இன்கிரீசிங். ம், சரிங்களா? ம், ஸோ இந்த மாரி சாட் வச்சு அடுத்தது என்ன பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? ம், அப்படிங்கிற மாரி எவ்ரி ஒன்ஸ் இன் எவ்ரி இயர் வி யூஸ்ட் டு ஹேவ் ஆனுவல் ரிவ்யூ. ம். யா ஸோ ஓகே. நீ குட்.
யா. அதுவும் வந்துட்டு ஒரு வேல்யூ ஆடட். நீங்க சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் நம்ம பேங்கர், மார்ட்கேஜ் புரோக்கர் டிஸ்கஸ் பண்ண மாரி வந்துட்டு, இந்த ம். லோன் முடிச்சுட்ட அப்புறம் அந்த சர்விசஸ் நீங்க கரெக்ட்டா தான் பண்றீங்களா? கரெக்ட். இல்ல இத வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு சின்ன ஒரு நட்ஜா கூட இருக்கலாம். இல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ஐ திங்க் த கோர் பாயிண்ட் நெறைய பேருக்கு புரியாத விஷயம் இதுதான். நெறைய பேர் நல்ல ஈக்விட்டில உட்கார்ந்திருந்தாலும் வந்துட்டு, மேபி தே நாட் கெட்டிங் த ரைட் கைடன்ஸ். அவங்களால வீடு ம். வாங்க முடியும்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க சொல்ற மாரி தான் வந்துட்டு, அ நான் கரெக்ட்டா எப்படி லோன் வாங்குறதுன்னு தெரிஞ்சாலோ, கரெக்ட்டா எப்படி டாக்ஸ் ஆப்டிமைஸ் பண்றதுன்னு தெரிஞ்சா, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வந்துட்டு அவங்களோட வாட் ஷுட் ஐ சே வெல்த்த கொஞ்சம் ஈஸியா இன்கிரீஸ் பண்ண ஈஸியா முடியும்ன்றது என்னோட இன்கிரீஸ் பண்ண பெர்சனல் முடியும். வியூ தான். கண்டிப்பா. இன்ஃபாக்ட் இந்த பாட்காஸ்ட் நான் ஆரம்பிச்சதோட காரணமே அதுதான். ஓகே. என்னோட ஓகே. பெர்சனல் மிஷன் ஐ டோன்ட் திங்க் நம்ம இது நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரியல நவீன் எனக்கு. என்னோட பெர்சனல் மிஷன் என்னன்னா, அட்லீஸ்ட் 1% ஆஃப் தி ஆஸ்திரேலியன் பாப்புலேஷனுக்கு ப்ராப்பர்ட்டி மூலமா வெல்த்த வந்து குரோ பண்ணணும். இல்ல ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன குரோ பண்ணணும் அப்படின்றது என்னோட இது. ஓகே. என்னோட கோர் ஃபேன்டாஸ்டிக். லைன் ஆஃப் சர்விஸ்ல வந்துட்டு ஒரு வீடு வாங்கி குடுக்குறது ரியல் எஸ்டேட் பையர்ஸ் ஏஜென்ட்ல வி ஆர் டூயிங் எவ்ரிதிங். பட் ம். வி நீட் லைக் மோர் பீப்பிள். அது பேசும்போது ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. இப்ப நீங்க சொன்னதுல நெறைய விஷயம் வந்துட்டு வில் பி பெனிஃபிஷியல் டூ பீப்பிள் ஹூ ஆர் லிசனிங் டூ. சோ நீங்க யாரா இருந்தாலும் ஆல்ரெடி வீடு வச்சிருந்தீங்கன்னா, ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யூர் மார்ட்கேஜ் புரோக்கர் ஆர் நவீன் ஆர் உங்களுக்கு யாரோட நல்ல ரெசனேட் ஆகுதோ டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது ஓகே. நம்மளால அடுத்த வீடு வாங்க முடியுமா? அதுக்குண்டான கரெக்ட்டான கான்வர்சேஷன்ஸ் போலாம். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஹோம் வாங்குறதா இருந்தா, தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பினான்சியல் டிசிஷன். அதையும் சரியா பண்ணீங்கன்னா, ஸ்டெப் 1 கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 ஈஸியா இருக்கும். ஸ்டெப் 2, ஸ்டெப் ஈஸியா இருக்கும். வந்து அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டீஸ் நான் சொல்றேன். அதெல்லாம் ரொம்ப கண்டிப்பா. இம்பார்ட்டன்ட்டா சொன்னீங்க. பட் ஒன் திங் ஆஸ் அ தீம் நீங்க பேசுறதுல நான் நோட்டீஸ் பண்றது என்னன்னா, ஹவ் யூ ஆர் எக்ஸ்ப்ளைனிங் காம்ப்ளெக்ஸ் திங் இன் அ வெரி சிம்பிள் மேனர். ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நெனைக்கிறேன். அது அ அதுகிட்ட இருந்து கிளையன்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வருமா? அது நவீன் இது ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அதுன்ற மாரி ஜெனரல் ஹவ் டஸ் இட் கோ இன் எ டிபிக்கல் கான்வர்சேஷன்? அம் என்னன்னாங்க, நான் வந்து ஐ வாஸ் ஒ எ ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி, பேக் ஸ்டோரி மாரி. ப்ளீஸ், ப்ளீஸ் சொல்லுங்க. குட்டி ஸ்டோரி எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க. நான் ஐம் அ ஐடி ப்ரொஃபஷனல். ஓகே. சரிங்களா? ஐ வாஸ் இன்டூ ஐடி ஃபார் அ வெரி லாங் டைம். ஐ லவ் ம். ஐடி, ஐ லவ் கோடிங். சரி, ஐ ம். என்ஜாய் இட். இப்பவும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஐ காட் மை ம். ஓன் சைட் ப்ராஜெக்ட்ஸ் ஓகேங்களா? ம். பட் ஆனா, ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் மோட்டிவேட்டட் மீ டூ கம் டூ மார்ட்கேஜ் புரோக்கரிங் இஸ், அம் நான் ஆஸ்திரேலியா வந்தபோது ஆஸ் அ ம். மைக்ரன்ட்டா ம். சரிங்களா? ம். அ நமக்கு இங்க யாரும் இல்ல. நம்ம அப்பா, ம். அம்மாலாம் ஊர்ல இருக்காங்க. ம். எல்லாம் வந்து ஆஃப்செட் அக்கவுண்ட்னாங்க, ம். ஃபிக்ஸடுன்னாங்க, வேரியபிள்னாங்க. ஒண்ணுமே எனக்கு புரியல. ம். ஹானஸ்ட்டாவே எனக்கு புரியலைங்க. என்ன ம். சொல்றாங்கன்னு. ம். அதனால என்ன அப்புறம் இட் டுக் மை டைம் டு லேர்ன் இட். சரிங்களா? ம். ஸோ ம். நான் இதுக்குள்ள வந்ததுக்கு காரணமே, ஐ வான்ன ஹெல்ப் மை கிளையண்ட்ஸ் மேக் பிரேக் திஸ் ஜார்கன்ஸ், மேக் ம். இட் ரியலி சிம்பிள். ம். அ அது வந்து இ அவங்களுக்கு புரியணும். எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா அவங்களுக்கு புரிய முடியுதோ, ம். தட் இஸ் மை சக்சஸ்ன்னு என்னோட 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 சக்சஸ மெஷர் பண்றதே நம்பர் ஆஃப் கிளையண்ட்ஸ் ஒரு மந்த்ல முடிக்கிறதெல்லாம் இல்ல. அ ம். ஆம் ஐ ஏபிள் டு ஹெல்ப் தெம்? ம். சரிங்களா? ம். அதுதான் என்னோட இது. ஐ கெட் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அட் சம் ரொம்ப பாயிண்ட் அ ரொம்ப ஏர்னிங் மனி அது வந்து ஒரு ஸ்டெப் பேக்ல போயி, the ம். satisfaction you get while guiding clients, கரெக்ட். giving them advice, I think you can't explain that. 100%, 100%. நான் ஒத்துக்கிறேன். ஐ திங்க் வி ஹேவ் அ சிமிலர் வைப் இன் தட் இதுன்னு நெனைக்கிறேன் நான். Right. பிகாஸ் அ பிகாஸ் இட் வெரி ஏலியனா இருக்கலாம். ஒரே ம். கான்செப்ட்ட 3 வாட்டி நம்ம கேட்டா கூட அன்லெஸ் ஒரு சரியானவங்க சரியான கான்டெக்ஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணா நமக்கு புரியாது அது. புரியாது. அந்த இது எல்லாமே ரொம்ப ஃபவுண்டேஷனல் ஐட்டம் நீங்க சொன்னது. ஆஃப்செட்னா என்ன? ரீட்ரானா என்ன? ஃபிக்ஸ்டு, வேரியபிள் இதெல்லாம் நெறைய வந்துட்டு கேட்கும்போது வந்துட்டு ஓவர்வெல்மிங்கா இருக்கலாம் நெறைய பேருக்கு. பட் அது இருக்கலாம். கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, தே வில் பி ஏபிள் டூ யூஸ் இட் டூ தேர் அட்வான்டேஜ் நீங்க சொல்ற மாரி. அட்வான்டேஜ். கண்டிப்பா. ஆஸ் அ மைக்ரன்ட்டா நீங்க சொல்ற அந்த இதுவும் ரொம்ப இதுதான். இப்ப கூட நீங்க பார்த்தீங்கன்னா நெறைய பேரு ஹூ மஸ்ட் பி டூயிங் வெரி வெல் ஜாப்ல நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பிகாஸ் அவங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டான சமயத்துல வராததுனால தே மே நாட் பி இன் த பெஸ்ட் பொசிஷன். கரெக்ட்டா கரெக்ட். ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க லோன அதுன்ற மாரி. ஐ திங்க் ஃபேன்டாஸ்டிக் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம். நீங்க வந்துட்டு கிளையண்ட்ஸ் வந்துட்டு இப்போ 3 ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும், 4 ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் அப்படிலாம் சொல்றாங்களே. ஆம் இஸ் தட் ஈவன் அ பாசிபிலிட்டி? ஒரு லெட்ஸ் சே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாவே எடுத்துக்கலாமே. லெட்ஸ் சே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வொர்க் பண்றாங்க. ஒருத்தர் வந்துட்டு 150K இன்னொருத்தர் வந்து ஒரு 100 சம்திங் ஒரு 250K வந்துட்டு ஃபேமிலி இன்கம் மாரி வச்சுக்கோங்களேன். சோ இது மாரி ஒரு ஃபேமிலி இருக்கும்போது, ஒரு டீசென்ட்டான ஒரு தங்கறதுக்கு ஒரு வீடு, இன்வெஸ்ட்மென்ட்க்கு 1 ஆர் 2 ஹவுசஸ். இஸ் தட் ஈவன் அ பாசிபிலிட்டி? அதாவதுங்க, இப்போ வந்து உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேலரிய வச்சு
we calculate borrowing capacity ம், based on your income, ம், based on your expenses, ம், based on your loans, ம், உங்க credit card, உங்க pay as you go ம், services, ம், அதெல்லாம் வச்சு we calculate the borrowing capacity. ம், சரிங்களா? ம், நீங்க ம், எவ்வளவுதான் earn பண்ணாலும் ம், you hit a ceiling. ம், அதுக்கு மேல you cannot borrow. ம், சரிங்களா? ம், ம். அதை நம்ம லெண்டர்ஸ் எக்ஸ்ல இருந்து ஒய் கிட்ட போகும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். கரெக்ட். இனி நம்ம வேற ஏதாவது we can try to ம், maximize it, to some extent. But at some point, you hit a ceiling. அதுக்கு மேல ம், உங்களால போக முடியாது. ம், ம், So one common strategy which people do is, so என்ன நிறைய நேரம் நீங்க பார்க்கும்போது உங்கள்ட்ட 3 வீடு இருக்கலாம். ம், ஒவ்வொரு வீட்லயும் 100K 150K ஈக்விட்டி இருக்கலாம். You are sitting on the equity, ம், but you cannot buy the property. ஏன்னா ம், உங்கள்ட்ட borrowing capacity இல்ல. ம், borrowing ம், capacity இல்லைன்னா ம், bank won't lend you ம், even if you have 20% deposit with you. ம், ம், 30% இருந்தாலும் they won't lend you. ம், சரிங்களா? ம், So one thing what people do is they try to form trust ம், கம்பெனி. ம், சரிங்களா? ஸோ ம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு ட்ரஸ்ட்ல வாங்குவாங்க. ம், சரிங்களா? லைக் ஃபேமிலி ட்ரஸ்ட். அதுல வாங்கிட்டு அம் அந்த ட்ரஸ்ட் அதுல இருக்க ப்ராப்பர்ட்டி அட் சம் பாயிண்ட் வில் பிகம் பாசிட்டிவ்லி கியர்ட். ம், சரிங்களா? பாசிட்டிவ்லி கியர்ட். அப்படி பாசிட்டிவ் கியர் ஆகும்போது யூ கேன் சே தட் திஸ் ட்ரஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் மேனேஜ் பை இட் செல்ஃப். ம், ம், யூ கேன் ஷோ ப்ரீவியஸ் இயர் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்டன்ட் லெட்டர் அந்த ம், மாதிரி வாங்கி ம், இது என்னோட லேபிலிட்டியில் வராது ம், பிகாஸ் இட்ஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட் செல்ஃப் ம். அப்படிங்கிற போது ஓகே அப்போ என்ன ஆகுது அந்த எக்ஸ்பென்ஸ் உங்களோட பாரோயிங் கெப்பாசிட்டி ஈட் பண்றது இல்ல. ஓகே. ம், ஸோ யூ காட் த கெப்பாசிட்டி டு பை ஒன் மோர் ஹவுஸ். ம், ஓகேங்களா? ம், ஸோ அந்த மாதிரி சில ட்ரெண்ட்ஸ் இருக்குங்க. பட் ஆனால் அதுவுமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லாட் ஆஃப் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி ஒரு பஸ் வேர்டு மாதிரி பேச கரெக்ட், ஆரம்பிச்சு லாட் ஆஃப் லெண்டர்ஸ் டோன்ட் lend to trust anymore. கரெக்ட். சரிங்களா? யா. ம், ஸோ இட்ஸ் லைக் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். நீங்கள் ட்ரஸ்ட்டில் வாங்கும்போது யூ டோன்ட் கெட் நெகட்டிவ் கியரிங் ம், பெனிஃபிட்ஸ். நீங்கள் ம், பர்சனல் நேமில் வாங்கினா அதெல்லாம் இருக்கும். பட் ம். அட் த அதர் எண்ட் யூ கெட் அசட் ப்ரொடெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸாக இருக்கீங்க. இப்போ நான் மார்ட்கேஜ் ப்ரோக்கர், நீங்கள் அட்வைசராக இருக்கீங்க. நம்மெல்லாம் இட்ஸ் ரெக்கமெண்டட் டு பை தம் இன் அ ட்ரஸ்ட் ஆர் அ கம்பெனி ஸ்ட்ரக்சர். கரெக்ட். ம், So depending on your occupational hazards, ம். um, the things might change. ரைட், ரைட், ரைட். ஓகே. ஸோ நீங்க சொல்றபடி என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு, ஆஸ் அ 9 to 5 ஜாப் பண்ணிட்டு ரெகுலரா இருக்காங்க, பிசினஸ் பண்ணல. அதெல்லாம் ஸ்பெஷல் கேஸா எடுத்தா கூட, வி கேன் மேக்ஸிமைஸ் இட் பை கரெக்ட்டான ப்ராப்பர்ட்டிய கரெக்ட்டான லொகேஷன்ல வாங்கி, நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொன்னீங்க. கிரெடிட் கார்ட் யூசேஜ், இந்த பே ஆஸ் யூ கோ, லைக் ஆஃப்டர் பே, அது மாரி After pay. விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் நம்ம கிரெடிட் ஸ்கோர இம்பாக்ட் பண்ணும். அது மாரி விஷயங்கள்லாம் பண்ணாம நம்ம ரெகுலரா இருந்தாலே, வி ஷுட் பி ஏபிள் டூ பை அ டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதே மாரி கொஞ்சம் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஏதோ பிசினஸ் பண்றீங்க, இது பண்றீங்க. இல்ல வந்துட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரிங் இருக்கு. ட்ரஸ்ட்ல வாங்குறதோ, இல்ல கம்பெனில வாங்குறது அப்படின்ற மாரி. அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டாபிக் இருந்தா இன்னொரு நாளைக்கு நம்ம கம்ப்ளீட்டா அத Sure. அன்பேக் பண்ணுவோம். அதுனா என்ன? பாசிட்டிவ் அதுல நெகட்டிவ்ஸ் என்ன? பாசிட்டிவ் என்னன்றது ஃபுல்லா நம்ம இது பண்ணுவோம். கண்டிப்பா. பட் தி ஜெனரல் மெசேஜஸ், அம் நீங்க உங்களால என்ன பண்ண முடியும்னு நெனைக்கிறீங்களோ, அதோட வந்துட்டு ஒரு வீடு எக்ஸ்ட்ரா வாங்க முடியும்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹேவ் த ரைட் கான்வர்சேஷன். ஏன்னா கண்டிப்பா. அசம்ப்ஷன்ஸ் பண்றதோட 2, 3 எக்ஸ்பர்ட் கிட்ட பேசி அத வேலிடேட் பண்ணிக்கிறது எவ்வளோ நல்லது. ஏன்னா நெறைய பேர், நல்லது. "ஓ! என்னால வாங்க முடியாதுன்னு நெனச்சேனே, வாங்க முடியுமா?" அப்படின்ற மாரி சர்ப்ரைஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. சம்டைம்ஸ் இருந்திருக்கு. ஒரு 6 மந்த்ஸ் கேப்ல வந்துட்டு ப்ராப்பர்ட்டி நல்ல ஜம்ப் ஆன விஷயம்லாம் இருக்குது. நீங்க சரியான இருக்கு. மார்க்கெட்ட பத்தி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பா. டைம்லியா நம்ம டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நெனைக்கிறேன் நான். தேங்க் யூ. அது ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நீங்க. ஸோ இப்போ எஸ்எம்எஸ்எஃப்ல வாங்குறதும் ஒரு திங் இல்லையா? ஸோ தட் இஸ் ஒன் கண்டிப்பா. டாபிக் ஆன் இட்ஸ் ஓன். நீங்க எஸ்எம்எஸ்எஃப் லெண்டிங்கும் நீங்க பண்றீங்களா? ஹவ் ஹவ் பண்றோங்க. ஆர் யூ சீயிங் தட் கிளையன்ட் ஃபீட்பேக் அண்ட் எவ்ரிதிங்? ஸோ இப்போ எஸ்எம்எஸ்எஃப்ல பார்த்தீங்கன்னா, நாட் many lenders provide SMSF. ம், ஓகேங்களா? Um, only a small set of lenders provide SMSF loan. அதுவும் ம், பெரிய lenders, let's say ANZ, அவங்கெல்லாம் they try to avoid it. ம், So you have to go with second tier lenders. So ம், என்னன்னா SMSF நிறைய பேர் SMSF ஆரம்பிச்சு அதில் ஷேர்ஸ் வாங்குவாங்க. ம், I would say, why do you want to start an SMSF to buy a share? இன்னைக்கு ம், தேதியில் there's a lot of things like house super மாதிரி, there's a lot of ம், superannuation companies which allow you to buy இன்டர்நேஷனல் ஷேர்ஸ் வேணாலும் அதில வாங்கலாம். இண்டிவிஜுவல் ம், ஷேர் வேணாலும் நீங்க வாங்கலாம். அந்த ம், மாரி ஆயிடுச்சு. ஸோ ம், இப்ப நீங்க எஸ்எம்எஸ்எஃப் ஆரம்பிச்சீங்கனாலே, இட்ஸ் ரெக்கமெண்டட் டூ பை அ ப்ராப்பர்ட்டி இன் இட். ம்.
ம். அப்ப அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்க வந்து லோன் போகும்போது ம். there are only a few specialized lenders. I mean, in those cases, நீங்க போய் ஒரு பேங்க்ல வாக்கின் பண்ணி வாங்குறதுங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இம்பாசிபிள் டாஸ்க். இம்பாசிபிள். ம். தென் யூ ஹேவ் டு கம் வித் அ மார்ட்கேஜ் broker. ம். So that we could guide you. எந்த 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 லெண்டர் பரவாயில்ல, ஏன் பரவாயில்ல, ம். எதனால பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி lot of ம். things. ம். So yeah, we got couple of clients where SMSF lending also நாங்க பண்றோம். ஓகே. Which is definitely a kind of இப்போ மக்கள் மத்தியில வந்து எஸ்எம்எஸ்எஃப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் ஏன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் the people think a lot these days. Correct. Um, Correct. so it's a good way to increase your wealth, I Right, would say. right. Actually, that's actually a good point. If I can just chime in this one, in the webinar நீங்க எப்ப பாக்குறீங்கன்னு தெரியல. The time of recording, I'm planning to do an webinar on SMSF மட்டும். SMSFல வீடு வாங்குறதுனா what is it அப்படின்னு சொல்லிட்டு May 2nd அதோட டீடைல்ஸ் நாங்க கீழே போடுறோம். Something like no, if you can definitely come on board and everything. SMSF or super is also very underutilized. என்னோட experience chatting with clients and everything. This is no stretch of imagination வந்துட்டு நாங்க ஒரு financial advisor கொடுக்கல because either of us are not qualified to do that. But definitely something all of you வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணணும். அதாவது எஸ்எம்எஸ்எஃப்ல வீடு வாங்குறதுனா என்னது, தென் யூ கேன் டிசைட் இஸ் தட் தி ரைட் ஒன். உங்களுக்கு அது கரெக்டா சூட்டபிளான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான கரெக்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணி யூ கேன் எக்ஸிக்யூட் நினைக்கிறேன். ஐ திங்க் என்னோட வியூ பாயிண்ட் நவீன், நான் வந்துட்டு ஜென்ரலா இப்போ நம்மளோட மக்கள் இருக்காங்க இல்லையா, பீப்புள் அங்க இருந்து இங்க வந்து ஐடில ஒர்க் பண்றாங்க, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல ஒர்க் பண்றவங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் டிபெண்டிங் ஆன் அவங்களோட ஃபர்ஸ்ட் வீட்லாம் எப்படி வாங்கியிருக்காங்கன்னா ஈஸிலி தே கேன் பை ஒரு 3 or 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் தேர் பர்சனல் நேம் அண்ட் எஸ்எம்எஸ்எஃப் நினைக்கிறேன். அது ஜஸ்ட் ஐ ஃபீல் இட்ஸ் ஹேவிங் த ரைட் கான்வர்சேஷன் வித் பீப்புள். People. அது ஏன்னா வந்துட்டு எவ்ரிடே அது வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம லோன் எடுத்தா எப்படி அடைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருப்பாங்க. பட் as long as they have the conversation with the right experts, I feel வந்து நம்ம ரைட் அவுட்புட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ another question I wanted to ask is, நீங்க வந்துட்டு மேபி டீலிங் வித் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சினாரியோஸ் லைக் கிளைண்ட்ல அது மாதிரிலாம் வந்துட்டு has there been any scenario, திலீப், இந்த கிளைண்ட் வந்து நிறைய இடத்துக்கு போனாங்க, அவங்களால பண்ண முடியல இந்த சிச்சுவேஷனால, they came as we were able to do it, அது மாதிரி ஏதாவது சக்சஸ் ஸ்டோரிஸ் மாதிரி ஃபினாமினலா தான் இருக்கா? கண்டிப்பா நெறைய இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் எம்ப்ளாய்டே பார்த்தீங்கன்னா, ம். நான் முதல்ல சொன்ன மாரி தே ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் பிசினஸ் லோன்ஸ் ஃபார் வாட்ஸ்எவர் ரீசன். ம். இன்னொரு இன்னொரு அந்த கிளையண்ட்டே பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் ஹேவிங் அ வெரி லோ கிரெடிட் ஸ்கோர். ஐ ம். மீன் இட் ஹேப்பன்ஸ் ரைட். சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஏதாவது இதில மிஸ் பண்ணிருவோம். கார்ட் பேமெண்ட்ட. ம். மிஸ் பண்ணிட்டோங்கிறதே நமக்கு தெரியாது. ஒரு ஆமா. 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் என்னது மிஸ் ஆயிடுச்சு, வீடு மாறியிருப்போம், லெட்டர் ம். வந்திருக்காது நமக்கு. ஸோ அவங்க கிரெடிட் ஸ்கோர் வந்து இட் பிகம் ரியலி லோ. நெறைய ம். லெண்டர்ஸ் தே செட் வி கான்ட் டூ இட். அண்ட் தென் ம். தே கேம் டு மீ. ம். நான் வந்து இப்ப என்னன்னா இதுல வந்து எப்படி பண்ணணும்னா அப்ரோச் வந்து எடுத்த உடனே அப்ளிகேஷன போட்டுட்டு அதுக்கப்புறம் லெண்டர்ட்ட பேசுறத விட ம். பி ஓப்பன். கோ அண்ட் ஸ்டிக் டு த லெண்டர். நான் போய் ம். லெண்டர்ட்ட ஃபர்ஸ்ட் பேசினேன். இப்படி ம். சோ சினாரியோ இப்படி ம். கம்மியா தான் இருக்கு. ம். பட் தே ஆர் ரியலி ஜென்யூன். தே வான்ட் டூ இட். ம். ஸ்போக் வித் த கிரெடிட் டீம். ம். காட் அன் எக்ஸம்ஷன் ஃபார் இட். ம். சரிங்களா? அதுக்கப்புறம் வென்ட் வித் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன்ல வந்து இந்த எக்ஸம்ஷன் நம்பரை கோட் பண்ணி இதுக்காக ம். நீங்க குடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி we are able to get the loan from him. He was very happy. ஓகே. வாங்கி கொடுத்ததுல he was very happy. ஸோ குட். அந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்ட் சினாரியோஸ், இந்த மாதிரி வந்து கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகி சிரமப்படுறவங்க, ம். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் ஒருத்தங்க they went to a different lender ம். who don't have the 90% LVR option at all. ஓகே. ம். ம். பட் நம்ம கிட்ட வரும்போது நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து இந்த லெண்டர், இந்த பர்ட்டிகுலர் ஃபியூ லெண்டர்ஸ் வந்து இஃப் யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ், ம். அவங்க வந்து உங்களுக்கு இந்த எல்எம்ஐ இல்லாம பண்ணி தர முடியும் அவங்களால. ம். ம். இதுக்கு சர்ப்ரைஸ், அப்படியா, எனக்கு தெரியவே தெரியாது இது அப்படிங்கிற மாதிரி. ம். ம். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஃப்ரம் தட்ஸ் பாஸ்ட். ரியலி குட். ஸோ வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் வந்துட்டு மார்கேஜ் புரோக்கர்னா ஒரு அப்ளிகேஷனை எழுதி பேங்க் கிட்ட தூக்கி போடுறது கிடையாது. இட்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் தட் ஹேப்பன்ஸ் இன் த பேக் எண்ட். தட்ஸ் ரைட். Yeah. So ஸோ I think that shows the value that you bring to the table. டேபிள் என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னாங்க, அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு எனிஒன் கேன் டூ இட். மை அட்மின் கேன் டூ இட். ம். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் டு வி ஸ்ட்ராட்டஜைஸ் இட், எப்படி நம்ம பிட்ச் பண்றோம், ம். ஹவ் டு வி பிரிங் அப் த சினாரியோ. கேஸ் ம். ஆஃபீஸர்ஸ் அவங்களும் வந்து தே ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா? Right. when they read the application we want to let them know ம். like a
நரேட்டிங் அ ஸ்டோரி சரிங்களா? ம். இவரு ஏன் இப்படி இருக்கிறாரு? எதனால இப்படி இருக்கிறாரு? ம். இனி எப்படி இருக்கும்? ம். வாட் இஸ் த பிளான்? இந்த மாரி நம்ம ஒரு நரேட்டிவா குடுக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ம். எவ்ரிஒன் மேக்ஸ் திங்ஸ் சம்டைம்ஸ் கோ ராங் அப்படிங்கிறத. ஸோ அந்த சினாரியோ ரைட்டிங், ஸ்ட்ராட்டஜி, ம். ஸ்ட்ரக்சரிங் ம். அதுல தான் வி ஆர் மோர் ப்ரொஃபஷனலைஸ்ட் அண்ட் வி ஆர் மோர் தட்ஸ் வாட் அவர் ஸ்ட்ரென்த் இஸ். ஃபேன்டாஸ்டிக். தட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். வாட் ஐ ஐ திங்க் வுட் சே. ரொம்ப அழகா நீங்க எல்லா ஒன் காமன் பேட்டர்ன் ஐ அம் சீயிங் இஸ் தி வே யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ். சோ கிளையண்ட் கிட்டயோ இது பண்றதோ தட் ஐ திங்க் தட்ஸ் பெரிய வேல்யூ ஆட் நினைக்கிறேன். பிகாஸ் வென் கிளையண்ட்ஸ் ஆர் கமிங் மோர் தென் தி ஆக்சுவல் சொல்யூஷன் அவங்களுக்கு எப்படி அதை புரிய வைக்கிறாங்க அதுதான் ஓவர்வெல்மிங்கா இருக்கும் நிறைய பேருக்கு. எஸ்பெஷலி லோ கண்டிப்பாங்க. கிரெடிட் ஸ்கோர்லாம் இருக்குன்னா வந்துட்டு அவங்களுக்கு உள் மனசு குத்திட்டு இருக்கும், எப்படா மிஸ் பண்ணோம் இதனால இதாச்சு அப்படின்ற மாதிரிலாம். பட் கிவிங் அ பாசிட்டிவ் அவுட்கம் அந்த சினாரியோல இருந்து இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் நினைக்கிறேன். தேங்க் யூ திலீப். ஐ Yeah, அப்ரிஷியேட் yeah. தட். Brilliant, brilliant. But so now I'll let me go back to that initial question நான் கேட்டதுக்கு. Okay. ஓகே. இப்ப நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் கிவிங் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக். அதாவது இந்த வருஷம் ம். ஸ்டார்ட் ஆகும்போது கூட எல்லாரும் எதிர்பார்த்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் கடகடன் குறையும், போன வருஷம் குறைஞ்ச மாரி வில் டூ அப்படின்ற மாதிரிலாம் பண்ணோம். அந்த கான்ட்ரரி டு தட் டூ இன்ஃப்ளேஷன் சாரி டூ கேஷ் ரேட் ஹஸ் ரைஸ்ட், இன்ஃப்ளேஷன் இஸ் ஆல்சோ டூயிங் சம்திங் ஆன் டாப் ஆஃப் திஸ் ம். குளோபல் திஸ் ஒன். இப்ப ஃபர்ஸ்ட் ஹோம் வாங்குற ஒருத்தர் வந்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவரு, இப்ப வாங்குறது நல்லதா? இல்ல வந்துட்டு பி இட் லெட்ஸ் சே வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சுட்டு வாங்கலாமா? இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சோன்ன அப்படின்னும்போது, வாட் இஸ் தட் உங்களோட ஃபீட்பேக் என்னவா இருக்கும்? ஐ மீன் என்னோட ஃபீட்பேக் என்னன்னா, ஆம், இந்த கேஷ் ரேட் அதிகமாச்சு, இன்ஃப்ளேஷன், எஸ் தீஸ் ஆல் மேட்டர்ஸ் சரிங்களா? ம், பட் இஃப் யூ ஆர் அ ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்னா, தீஸ் ஆர் ஆல் நாய்ஸ் டு யூ. ம், உங்களால உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் ஆஸ்திரேலியால அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ம், ஐ வுட் சே லெட்ஸ் கோ அஹெட் அண்ட் எக்ஸ்ப்ளோர். உங்களோட மீன் நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, யூ ஹேவ் டூ கெட் லோன். ம், பட் அந்த லோன் வந்து உங்களால சர்வீஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும். உங்க பாரோயிங் கெப்பாசிட்டி 2,000,000 இருக்கலாம். ம், 2,000,000 நீங்க லோன் வாங்கி நீங்க வந்து மந்த்லி 10K கட்டணும்னா உங்களுக்கு சிரமமா இருக்கலாம். ஸோ, ம், உங்களுக்கு உங்களோட மந்த்லி ரீபேமெண்ட் என்ன முடியும்? ம், 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 அந்த ரீபேமெண்ட்டுக்கு நம்ம என்ன பட்ஜெட்ல வீடு வாங்க முடியும்? ம், 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 நான் வந்து கைண்ட் ஆஃப் அ ரிவர்ஸ் திங். பிகாஸ் ம், என்னோட கிளையண்ட்ஸ் வந்து வீடு வாங்கிட்டு சிரமப்படக்கூடாதுன்னு நினைப்பேன் நானு. ம், தே ஹேவ் டு பி ம், கம்ஃபர்டபிள். ஸோ ம், நான் வந்து ஒரு 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 அவங்களுக்கு வீடு வாங்க ப்ரொபோசல் அனுப்பும்போது, ஃபர்ஸ்ட் ம், நான் அனுப்புறதே என்னன்னா, மந்த்லி ரீபேமெண்ட் எவ்வளோ? இந்த ம், மீன் ஒரு ஒரு 3 ஆர் 4 ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் போட்டுக்குவோம். வேல்யூஸ் ம், போட்டு, ம், இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூக்கு ரீபேமெண்ட் எவ்வளோ? ம், இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குனீங்கன்னா, ம், இதுக்கு நீங்க ஸ்டாம்ப் டியூட்டியோட எவ்வளோ கையில வச்சிருக்கணும்? ம், ம். ஒரு சில கிளையண்ட்ஸுக்குலாம் தே கம் அண்ட் சே மீ தட் ஸ்டாம்ப் டியூட்டி நாங்க கட்டணும்னே எங்களுக்கு தெரியல. திடுதிப்புன்னு செட்டில்மெண்ட் அப்ப ஸ்டாம்ப் டியூட்டி கேட்குறாங்க. ஓ! புரோக்கர் சொல்லவே இல்ல. ஓகே. அப்படின்லாம் லைக் இட்ஸ் அ பிக் அமௌண்ட் இல்லையா? 30, ஆமா, 40K ஆமா. ஆ, அப்படிங்கிறது. ஆ, ஆ. ஸோ தோஸ் ஆர் சினாரியோஸ். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் டூ த ரிவர்ஸ் ஆஃப் இட். ம், உங்களோட கம்ஃபர்டபிள் என்ன? நீங்க ம், ரீபேமெண்ட் நீங்க முடிவு பண்ணி, அது வந்து உங்களோட நல்ல குரோ ஆகுற இடத்துல நீங்க வாங்கி, ம், அப்படி நீங்க போம்போது, எஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் த கேஷ் ரேட் இஸ், வி கேன் ம், மீன் வாட் வி கேன் டூ இஸ், நம்ம வந்து லெட்ஸ் சே நீங்க 1,000,000க்கு லோன் வாங்குறீங்கன்னா, ம். 1,000,000 வேரியபிளா வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம அதைய வந்து 2ஆ பிரிக்கலாம், 3ஆ பிரிக்கலாம். ஓகே. ஒரு 500K ம், மீன் இப்போ 1,000,000 லோன வந்து ஸ்பிளிட் 1 500K, ஸ்பிளிட் ம், 2 500Kன்னு போட்டு, ம், ஒரு ஸ்பிளிட்ட வந்து ஃபிக்ஸடா பண்ணலாம். ஒரு ம், ஸ்பிளிட்ட வந்து வேரியபிளா போடலாம். ம், ம், சரிங்களா? ம், ஸோ ஸோ யூ ஃபிக்ஸ் ஸோ ஃபிக்ஸட்னா என்ன? ஃபிக்ஸட்னா என்னன்னா, ஆர்பிஐ ரேட் இன்கிரீஸ் பண்ணாலும், உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறாது. ம், ம், வேரியபிள்னா என்ன? ஆர்பிஐ ஏத்துனா 0.25 ஏத்துனா ஒரு 0.25 ஏறும். ம், 0.25 குறைச்சா 0.25 குறையும். ம், ஸோ இட் ம், டிபெண்ட்ஸ் ம். ஆன் வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ யூ ஹேவ் டு கீப் ஆன் லிசனிங் எவ்ரி செகண்ட் டியூஸ்டே ஆர்பிஐ மீட் பண்ணும்போது, அவங்க என்ன பண்றாங்க இந்த தடவ? ஆமா. ஏத்துறாங்களா, இறக்குறாங்களான்னு ம், நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ம், ம், ஸோ ஃபிக்ஸடா போம்போது இட் கிவ்ஸ் யூ தி கான்ஃபிடன்ஸ் தட் இவ்வளதான் என்னோட மந்த்லி ம், செலவு இவ்வளதான் அப்படிங்கிறத நீங்க கான்கிரீட்டா உங்களுக்கு தெரியும். ம், ஸோ ம், மீன் ஸோ அந்த மாரி வந்து வி ட்ரை டு ஸ்ட்ரக்சர் இட், ம், ஸ்ட்ராட்டஜைஸ் இட். எப்படி ம், பண்ணலாம் உங்களுக்கு? உங்களோட தேவை என்ன? ம், இப்போ வந்து அம் வெல்த் ஜெனரேஷனா? கெட்டிங் ம், எ ஃபர்ஸ்ட் ஹோமா? ம், இல்ல வந்து ஹேவிங் கம்ஃபர்டபுள் மந்த்லி ரீபேமெண்ட்டா? ம், அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வில் கோ ஃப்ரம் தேர். பட் சேயிங் எனி ஆஃப் இட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இஃப் யூ ம். ஆர் அ ஃபர்ஸ்ட் ஹோம் பையர், ஐ வுட் டெஃபினெட்லி சே பை த ஹவுஸ். பட் பை த ஹவுஸ் இன் த ரைட் பிளேஸ்.
எக்ஸலென்ட். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இதே நீங்க இந்த பிரைசிங் பத்தி சொன்னதும் வந்துட்டு இட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் பீப்பிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பையிங் இஸ் அ வெரி எமோஷனல் ஜர்னி. அண்ட் கண்டிப்பா. எஸ்பெஷலி வந்துட்டு ஊர் விட்டு ஊர் வந்துட்டு ஒரு புது ஊர்ல வாங்கணும் போது அது ஒரு ஹை ஒண்ணு இருக்கும். பீப்பிள் ஸ்ட்ரெச் a லிட்டில் பிட் மோர் தென் தட். ம். ஏன்னா வந்துட்டு அது ஒன் டைமும் கிடையாது அது. எஸ்பெஷலி கண்டிப்பா. இந்த 5% இருக்கிறதுனால முன்னாடி 800K தான் வாங்கணும்னு நினைச்சவங்கலாம் 1.2 மில்லியன் வரைக்கும் வாங்கலாம். பிகாஸ் லைக் தே பேங்க் அலோவ் பண்ணுது, வை நாட் டூ இட்ன்னு சொல்லுது. பட் ம். சம்திங் நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் நீங்க லோன் கட்டணும். அண்ட் நெக்ஸ்ட் கட்டணும். 30 இயர்ஸ் மெனி திங்ஸ் குட் ஹேப்பன். லைக் நீங்க சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறலாம். இல்ல பர்சனல் எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் மாறலாம். ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகலாம் இல்லையா? அடிஷனல் குழந்தைங்க வரும்போது எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம். ஸோ அது அது நிச்சயமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரம் அன் இன்வெஸ்டர் ஆங்கிள், வேர் டு யூ see many investors like doing, அதாவது இப்போ உங்களோட ப்ரிடாமினன்ட் கிளைண்ட் பேஸ் இப்போ லெட்ஸ் சே வந்துட்டு மெல்பர்ன்ல இருக்கவங்க தான் ஒரு 70-80% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் தே லுக்கிங் டு இன்வெஸ்ட் விக்டோரியாலே பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து தே சீம் டு பி டூயிங் அக்ராஸ் ஆஸ்திரேலியா டிஃபரெண்ட் பார்ட்ஸ்ல? என்னோட கிளைண்ட் பேசிஸ் கொஞ்சம் சிட்னிலே இருக்கிறாங்க. ஸோ அங்க ம், இருந்தவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, தே வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் மெல்பர்ன், ம், குயின்ஸ்லேண்ட், ம், அந்த மாரி பிளேஸ் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற மாரி ஒரு இது இருந்துச்சுங்க. இப்போ ஒரு 2, ம், 3 இயர்ஸ் முன்னாடிலாம் இட் வாஸ் மோர் ஆஃப் குயின்ஸ்லேண்ட். எல்லாரும் குயின்ஸ்லேண்ட்ல போகணும்னு ம், நெனச்சிட்டு இருந்தாங்க. ம், பட் ம், நவ் ஐ see that Melbourne is slowly picking up in some ம், spots, ம், some suburbs. ம். Um, ஏன்னா தே ஆர் சீயிங் தட் த நெக்ஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி சைக்கிள்ல ம். இப்போ மெல்பர்ன் கீழ இருக்கு. கரெக்ட். அடுத்தது மேல போலாம் அப்படின்னு பீப்பிள் ஆர் ட்ரைங் டு ஜம்ப் எக்ஸ்பெக்டிங். ஆன் டு தட் போட். ம், ம், ம். ஸோ அதனால வந்து வி ஆர் சீயிங் இன்க்ரீஸ் டிராஃபிக் டுவர்ட்ஸ் மெல்பர்ன், ஓகே. குயின்ஸ்லேண்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மென்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. குட், குட், குட். இது பிட் ஆஃப் அ பெர்சனல் கொஸ்டின் இப்போ. நான் கேட்கிற பெர்சனல் கொஸ்டின் ஆஸ் இன் மை பிசினஸ். ஸோ ரியல் எஸ்டேட் பையர்ஸ் ஏஜென்ட்றது விச் ஐ ஆம் லைக் நெறைய பேருக்கு தெரியாது. இட்ஸ் அ ஓ! ரிலேட்டிவ்லி நியூ திங். எஸ்பெஷலி பீப்பிள் ஃப்ரம் ஆர் பேக்ரவுண்ட் லைக் ஒரு வீடு வாங்குறதுக்கு இன்னொருத்தங்களுக்கு கேஷ் குடுத்துட்டு போணுமா அப்படின்ற மாரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ம். வித்தின் யுவர் கிளைண்ட் பேஸ், டு யூ see predominantly people using buyer's agent or external support to buy an investment property or any property, or அவங்களோட பர்சனல் எஃபர்ட்ல தான் வாங்குற மாதிரி இருக்காங்க? Do you see any pattern there? ஸோ நான் முதல்லயே சொன்ன மாரி எப்படின்னாங்க, பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, அ சோ அண்ட் சோ அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகே. அதனால நம்ம அங்க வாங்குறோம் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து சரி. மேலோங்கி இருக்குங்க. ஆ. அதுக்கப்புறம் அ அட் அ ஒரு லேயர் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. ஹூ ம். ஆர் ஹூ ஆர் கைண்ட் ஆஃப் நோ திங்ஸ் ஹவ் எஸ். திஸ் ப்ராப்பர்ட்டி திங்ஸ் வொர்க். ம். அவங்க வந்து தே மீன் தே பே ஃபார் த ரைட் அட்வைஸ். கரெக்ட். ம். சரிங்களா? ஸோ ஐ வுட் ஆல்வேஸ் சே தட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு உடம்பு சரியில்ல டாக்டர்ட்ட போறோம். ஜிபிக்கு பே பண்றோம். அந்த மாரி வந்து அகெயின் உங்களோட வெல்த் ஜெனரேஷன் தான் உங்க கோல் அப்டின்னா, இட்ஸ் ஓகே டூ ஸ்பெண்ட் மனி ம். ம். டு கெட் த ரைட் அட்வைஸ். ம். அந்த கொஸ்டின் என்னவா இருக்கணும்னா, நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம். பட் நம்ம ரிட்டர்ன் எவ்வளவா இருக்கு 3, 5 வேல்யூ இயர்ஸ் ஃபார் மனி. கழிச்சு? ம். ம். வேல்யூ ஃபார் மனி. ம். இப்போ ம். நம்மளே வாங்கியிருந்தா, நம்மளே வாங்க முடியாதுன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்களே வாங்குனா கூட, யூ ஹேவ் டூ நாட் கோ பை எமோஷன். கரெக்ட். அதாவது அட்லீஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டிக்கு யூ ஹேவ் டு கோ பை நம்பர்ஸ். கரெக்ட். கரெக்ட். அந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறது, எய்தர் நீங்க பண்ணுங்க. ம். உங்களால பண்ண முடியலையா? திலீப் மாரி ஒருத்தர்ட்ட கேளுங்க. கரெக்ட். கரெக்ட். அப்படின்னு தான் நான் சொல்றேன். Yeah. And so good part is also if equity வச்சு ரிலீஸ் பண்ணும்போது வந்துட்டு the money doesn't have ம். to come out of their pocket also. Equity loan பாக்கெட் ஆல்சோ. போர்ஷன்லயே கூட நம்ம அது பண்ற மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். Thank you for that feedback. I think ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. பட் ஒன் really enjoyed this whole conversation, Nabi. I think நீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. I feel I'm glad உங்க கிளைண்ட்ஸும் வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாத்துலயும். தேங்க்யூ ஃபார் தட். எனி அதர் ஃபைனல் தாட்ஸ்? அதாவது some success story. You've covered a wide range of things. ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஃபைனல் தாட்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஒண்ணுதான். நீங்க ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ்க்கு ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? கரெக்ட், கரெக்ட். ஐ திங்க் கிளாட் இன்னைக்கு சொல்றீங்க. அத ஸோ பத்தி சொன்னீங்கன்னா பேசிக்கலி வாட் ஈஸியா ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ்க்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ப்ரிடாமினன்ட்லி ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் ஆர் பிரைஸ் கான்ஷியஸ். ஏன்னா வந்துட்டு எல்லாரும் குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அவங்க டெபாசிட்டுக்காக சேர்த்து வச்சிருப்பாங்க. Many people are not able to pay for our full services. Our full services is not cheap. நான் ஓப்பனாவே சொல்றேன் நான் இங்க. பிகாஸ் all the back end work and everything. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ்க்காக என்ன பண்ணிருக்கோம்னா, ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு கைடட் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி பண்றோம். ஓகே. வாட் பேசிக்லி தட் மீன்ஸ் இஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஆன்போர்ட் பண்ண உடனே வந்துட்டு
we have a very dedicated library of everything. நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மாதிரி பண்ணோம்னா, ஒரு வீடு வாங்கும்போது என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப டீடைல்டா எக்ஸாஸ்டிவா பண்றோம். இட்ஸ் மோர் தென் 20 hours ஆஃப் வீடியோ, பட் இன் ஸ்ட்ரக்சர்ட் இன் வெரி ஸ்மாலர் வே. அதாவது இந்த இடத்துல வீடு வாங்கலாமா, ஒரு இடத்துல வீடு வாங்குறதுக்கு என்னென்ன பார்க்கணும், இது growth ஆகிறதுக்கு என்ன பேராமீட்டர் பார்க்கணும். இது வந்து சும்மா ஒரு இது மாதிரி ஒப்பீனியன் மாதிரி இல்லாம ஃபேக்சுவலா இந்த இடத்துல இந்த டேட்டா பார்த்தா நமக்கு தெரியும் இது பண்ண முடியும் சொல்லிட்டு. திஸ் இஸ் வாட் நாங்க எங்க கிளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்றது. அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்கோயிங் கோச்சிங் கொடுக்கும். ஓகே, இந்த இடத்துல வாங்கலாமா, இந்த இடத்துல வாங்குறதுக்கு ரிப்போர்ட் என்ன இருக்குது, டேட்டா என்ன இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு கைடட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆயிடுது. ஓகே, ஒரு ஃபுல் பையர்ஸ் ஏஜென்ட் சர்வீசஸ் பண்ணும்போது நாங்களே வந்துட்டு அவங்களை வீடு பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் நெகோஷியேட் பண்ணி எல்லாமே பண்றோம். ஹியர் வி ஆர் கிவிங் த டூல்ஸ் தம். இப்படி சேல்ஸ் ஏஜென்ட் பேசும்போது யூ ஆர் கெட்டிங் பெட்டர் அவுட்கம். இப்படி குவாலிட்டி செக் பண்ணும்போது நீங்க தப்பான வீடை வாங்க மாட்டீங்க அப்படின்ற டூல்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணி வாங்குறாங்க. அந்த ஃபீட்பேக் ஹஸ் ஆல்சோ பீன் ஃபினாமினல். ஃபேக்ட் வி கேன் டூ சம்திங் லைக் உங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்துட்டு as an ஆன்கோயிங் கொலாபரேஷன் நம்ம ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மை விஷன் ஆஃப் லைக் ஹெல்பிங் பிகர் நம்பர் ஆஃப் பீப்புள். அட் எனி பாயிண்ட் இன் டைம் எங்க பாத்தீங்கன்னா நானும் என் டீமும் சேர்ந்து வந்துட்டு ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியுது. இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு அட் எனி கிவன் டைம் வந்துட்டு ஒரு லார்ஜர் குரூப் ஆஃப் பீப்புள் ஹெல்ப் பண்ண முடியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ்க்கு தான் மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஹெல்ப் தேவை. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா. கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், சேல்ஸ் டீம் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். தப்பு கிடையாது, பட் யார்கிட்ட இருந்து கேட்டு ஆக்ட் பண்றதுன்றது ஹோப்ஃபுல்லி இந்த தி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சிஸ்டம் கொடுக்கறது அவங்களை ஹெல்ப் பண்ணி எடுத்துட்டு போறதுக்காக தான் பண்றோம். கண்டிப்பா. I think we are working towards the same goal. கரெக்ட். சரிங்களா? கரெக்ட். I'm so glad that we are having this chat. Yeah. Thank you for inviting me, Dilip. You're doing a Thank you. phenomenal job. I really love this session. We'll do நம்ம வந்துட்டு இப்போ பேசுனதுல நிறைய டாபிக் கொஞ்சம் ஹை லெவல்ல தான் பேசியிருக்கிறோம். பிகாஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன்றதுனால. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்துட்டு ட்ரஸ்ட்ல என்ன வீடு வாங்குறதுனா என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன, எஸ்எம்எஸ்எஃப்ல வாங்குறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வில் டூ ஹோல் செஷன் அன்பேக்கிங் வெரி டீடைல்டா பண்ணுவோம். பட் ஐ ரியலி என்ஜாய்ட் தி செஷன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் நவீன். Dilip, தேங்க்யூ நவீன். appreciate that. See you then. Thanks everyone.